அழகான கூட்டுக்குள்ள ராம் ஜானுன்னு ரெண்டு பறவைங்க வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. ராம் ஜானுவுக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்ல. ஜானு, ஏன் சோகமா இருக்க? எல்லாரோட கூட்டுலயும் குட்டி பறவைகளோட சத்தம் கேக்குது. ஆனா நம்ம கூடோ நிசப்தமா இருக்கு. ராம், நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? கவலைப்படாத ஜானு, சீக்கிரமே நல்லது நடக்கும். சரி, நேரம் ஆயிடுச்சு. வா, நம்ம இற தேட போலாம். சீக்கிரமா போனாதான் கூட்டுக்கும் சீக்கிரமா திரும்பி வர முடியும். ராம், நம்ம சீக்கிரம் வந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? நமக்காக இந்த கூட்டுல காத்துக்கிட்டு இருக்க குழந்தைகளும் இல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம சீக்கிரமா வரணும்? நீங்க போங்க, நான் வரேன். சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ராம் இற தேட போச்சு. அதுக்கப்புறம் ஜானு இற தேட போற வழியில தன்னோட தோழி மீராவை பார்த்தா. அட ஜானு, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? எப்படி இருக்க ஜானு? நான் நல்லா இருக்கேன் மீரா. நீ எப்படி இருக்க? நீ முட்டை போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். முட்டைக்குள்ள இருந்து குழந்தைகள்லாம் வெளியில வந்துட்டாங்களா? இன்னும் இல்ல ஜானு, இப்போதான் அட காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் கூட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் வெளியில வந்தேன். என்னோட நல்ல நேரம் உன்னையும் பார்த்துட்டேன். அப்போ மீராவோட அம்மா அங்க வந்தா. மீரா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இவ குழந்தையே இல்லாதவ, மலடி. நீ முட்டை போட்டிருக்க இந்த நேரத்துல இந்த மாதிரி அபசகுணம் புடிச்சவ கிட்ட பேசணுமா என்ன? பாம்பால முட்டைகளுக்கு எப்ப வேணா ஆபத்து வரலாம். உன்னை கூட்டுல தானே இருக்க சொன்னேன். இவ தான் உன்னை கூப்பிட்டாளா? இல்லம்மா, ஜானு இற தேட தான் போய்கிட்டு இருந்தா. நான் தான் அவளை கூப்பிட்டு பேசினேன். நீங்க எதுக்காக இப்போ ஜானுவை திட்டுறீங்க? ஓ, எற தேட போறியா? போ போ, தின்னு தின்னு நல்லா பெருத்து போ. போதும், நிறுத்துங்கம்மா. இப்போ நீங்களும் இற தேட தானே போயிட்டு வர்றீங்க. அப்போ ஜானுவை மட்டும் எதுக்காக திட்டுறீங்க? ஆமடி, நான் எற தேட தான் போனேன். ஆனா யாருக்காக போனேன்? உனக்காக போனேன். ஆனா இவளுக்காக போறா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. போதுமா, நிறுத்துங்க. இதையெல்லாம் கேட்ட ஜானு மனசு உடைஞ்சு அங்கிருந்து போயிட்டா. இங்க ராம் ஜானுவோட கூட்டுக்குள்ள பாம்பு ஒண்ணு வந்துச்சு. இந்த கூட்டுல ஏதாவது முட்டை இருக்கும், அத சாப்பிடலான்னு வந்தா இந்த கூட்டுல ஒரு முட்டை கூட இல்ல. ஒருவேளை இந்த கூட்டுல எந்த பறவையும் வசிக்கல போல. அப்படின்னா சரி, என்னோட முட்டைய இந்த கூட்டுலயே இட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு தன்னோட முட்டைய அந்த கூட்டுலயே இட்டுச்சு. இங்க இருந்தாதான் என் முட்டை பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு அங்கிருந்து போச்சு. அதுக்கப்புறமா ஜானு ராம் கிட்ட வந்துச்சு. ஜானு, உனக்காக நான் எவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் இவ்ளோ நேரம்? ராம், நான் வர்ற வழியில என்னோட தோழி மீராவை பார்த்தேன். மீராவா? அவ இப்பதானே முட்டை போட்டா. முட்டைக்குள்ள இருந்து குழந்தைங்க வந்துட்டாங்களா? நீ போய் பாத்தியா? இல்ல ராம், மீராவோட அம்மா அங்க வந்துட்டாங்க. அவங்க என்ன குழந்தை இல்லாதவ, அபசகுணம் பிடிச்சவன்னு சொல்லி பயங்கரமா திட்டினாங்க. ச்சே, ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? உன் நல்ல மனச அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத ஜானு. நமக்கு எப்ப ராம் குழந்தை பிறக்கும்? சீக்கிரமே கடவுள் கொடுப்பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு ஜானுவுக்கு ராம் ஆறுதல் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கூட்டுக்கு திரும்பி வந்தாங்க. தன்னோட கூட்டுல முட்டை இருக்கிறத பார்த்து ராமும் ஜானுவும் ஆச்சரியப்பட்டாங்க. ராம், இந்த முட்டை யாரோடது? எப்படி இங்க வந்துச்சு? நானும் உன் கூட தானே வந்தேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ராம், அப்போ இந்த முட்டைய நானே அடக்காக்கவா? இந்த முட்டைய கேட்டு யாரும் இதுவரை வரல. இத நம்ம கடவுள் கொடுத்த பரிசா எடுத்துக்கலாம். இனி இந்த முட்டை நமக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் ஜானு அந்த முட்டைய அடக்காக்க ஆரம்பிச்சுச்சு. இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் முட்டை பொரிய ஆரம்பிச்சுச்சு. ராமும் ஜானுவும் ரொம்ப ஆவலோட அத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த முட்டைக்குள்ள இருந்து ஒரு பாம்பு குட்டி வெளியில வந்துச்சு. என்ன, இது பாம்பு குட்டியா? அப்போ இவ்ளோ நாள் நான் பாம்பு முட்டையவா அடக்காத்தேன்? நம்ம கூட்ல இல்லாத நேரத்துல பாம்பு இங்க வந்து முட்டை போட்டிருக்கும் போல. சரி ஜானு,
பாம்பு குட்டிய இப்பவே நான் கூட்டுக்கு வெளியில தூக்கி எறிஞ்சிடுறேன். இல்ல ராம், நீங்க அப்படி பண்ண கூடாது. ஏனா இது நம்ம குழந்தை. போதும் நிறுத்து ஜானு. உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? பாம்ப போய் உன்னோட குழந்தைன்னு சொல்ற? பாருங்க ராம், எந்த ஒரு தாயும் கருவுக்குள்ள இருக்க குழந்தை எப்படி இருக்கும்னு தெரியாமலே அத நேசிப்பா. அதே மாதிரிதான் நானும் முட்டைக்குள்ள பாம்பு குட்டி இருக்குன்னு தெரியாமலே அது மேல பாசம் வச்சுட்டேன். தயவு செஞ்சு இந்த குட்டிய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாம்பு குட்டியோட அம்மா அங்க வந்துச்சு. ராமும் ஜானுவும் அத பார்த்து பயந்து போயிட்டாங்க. அப்போ இந்த கூட்டுல நீங்க தான் இருக்கீங்களா? இந்த கூட்டுல யாருமே தங்கலன்னு நினைச்சு நான் என்னோட முட்டைய இந்த கூட்டுல போட்டுட்டு போயிட்டேன். அப்போ இந்த பாம்பு குட்டி உன்னோடது தானா? இந்த குட்டிய நீ கூட்டிட்டு போயிருவியா? ரொம்ப நல்லதா போச்சு. பாரு ஜானு, இந்த குட்டி உன்கிட்ட இருந்தா அதை எப்படி நீ வளர்ப்ப? பாம்பு என்ன சாப்பிடும், அதை எப்படி வளர்க்கணும்னு உனக்கு எப்படி தெரியும்? பாம்பு குட்டிய அவங்க அம்மா கிட்டயே கொடுத்துரு. அதுதான் நல்லது. சரி, இத நான் என் குழந்தையா நினைச்சேன். பரவாயில்ல, அது அவங்க அம்மா கிட்ட இருக்கிறது தான் நல்லது. பாரு, நீ உன் குட்டிய கூட்டிக்கிட்டு போ. பல வருஷமா தாயாகணும்னு நினைச்ச எனக்கு உன்னோட குட்டி தான் அம்மாங்கிற உணர்வை கொடுத்துச்சு. உன் குட்டிய என் வாழ்க்கையில என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஜானு, நீ ரொம்ப நல்லவ. உன்ன மாதிரி தாயுள்ளம் கொண்டவள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பாம்பு குட்டியா இருந்தாலும் அதையும் உன் குழந்தையா நேசிக்கிற. உன்ன மாதிரி பெரிய மனசு வேற யாருக்கு வரும்? உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் என் குழந்தைய கொன்றுப்பாங்க. நீ செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல. உனக்கு என்கிட்ட ஏதாவது உதவி வேணுமா ஜானு? சொல்லு, உனக்காக நான் செய்யறேன். பாரு, இந்த காட்டுல இருக்க நிறைய பறவைங்களோட முட்டைய நீ சாப்பிட்டு உடைச்சிடுற. அதனால நிறைய பறவைங்க தங்களோட குழந்தைகளை இழந்து வருத்தப்படுறாங்க. உனக்காக பயந்துகிட்டு நிறைய பறவைங்க யார தேடி போக முடியாம கஷ்டப்படுறாங்க. இனி நீ எந்த பறவைக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாது. இனி எந்த பறவையோட முட்டையையும் நீ சாப்பிடக்கூடாது. சரி ஜானு, உனக்காக நான் இத செய்யறேன். இது என் குழந்தை மேல சத்தியம். உனக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டும் ஜானு, நான் வரேன். பாம்பு தன்னோட குட்டிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிருச்சு. அதுக்கப்புறமா அந்த பாம்பு மீராவோட கூட்டுக்கு போச்சு. மீரா அத பார்த்து பயந்து போயிட்டா. அம்மா, அம்மா, சீக்கிரமா இங்க ஓடி வா, பாம்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மீராவோட அம்மா வேகமா கூட்டுக்கு வந்தாங்க. அம்மா, என் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு. சீக்கிரமா இந்த பாம்பை இங்க இருந்து துரத்து. நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த ஜானு ஒரு அபசகுணம் பிடிச்சவ. அவளை பாக்காதன்னு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் அவளை பார்த்த அன்னைக்கே ஆபத்து வந்துருச்சு பாரு. ஜானுவ பத்தி பேசுற நேரமாமா இது? சீக்கிரம் இந்த பாம்பை துரத்துங்க. பாரு பாம்பே, இங்க இருந்து போயிரு, இல்ல நான் உன்னை கொத்திருவேன். நான் உங்க குழந்தைகளை எதுவும் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னோட முட்டைகளை சாப்பிடலான்னு தான் இருந்தேன். ஆனா ஜானு என்ன இங்க இருக்க பறவைகளோட முட்டைய என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. என்ன ஜானு சொன்னாளா? ஜானு சொன்னா நீ கேப்பியா என்ன? ஜானுவுக்கும் உனக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? ஏன்னா ஜானு என்னோட குழந்தைய அவ குழந்தையா நினைச்சு பாசம் காட்டுனா. அதுக்கான நன்றி கடனா தான் நான் இத செய்யறேன். நான் வந்துருவேன்னு நீங்க தூங்காம எற தேட கூட போகாம கஷ்டப்படுறதா ஜானு சொன்னா. பயப்படாதீங்க, இனி நான் இங்க வரமாட்டேன். அத சொல்லதான் வந்தேன். அதுக்கப்புறம் பாம்பு அங்கிருந்து போயிருச்சு. பாத்தீங்களாமா, ஜானுவ எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பீங்களே, இப்போ ஜானு தான் என் குழந்தைய காப்பாத்தி இருக்கா. என் குழந்தைய மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லா பறவைகளோட குழந்தையையும் காப்பாத்துனதே அவதான். எப்பவுமே ஒருத்தவங்க கிட்ட இருக்க குறைய மட்டும் பார்க்காதீங்க, அவங்க நல்ல குணத்தையும் பாருங்கம்மா. ஜானு இவ்ளோ நல்லவன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. என்ன மன்னிச்சிரு மீரா. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லம்மா, ஜானு கிட்டதான். நான் ஜானுவுக்கு என் சார்புல ஒரு பரிசு கொடுக்க போறேன். அத தயவு செஞ்சு தடுத்துறாதீங்க. ஓ இஷ்டம் மீரா, நீ என்ன வேணா பண்ணு.
அதுக்கப்புறம் மீராவும் அவ அம்மாவும் ஜானுவோட கூட்டுக்கு போனாங்க. இப்போ எதுக்காக எங்க கூட்டுக்கு வந்திருக்கீங்க? காலையில ஜானுவ திட்டினது பத்தலையா? அதனால அவளை திட்டுறதுக்கு கூட்டுக்கே தேடி வந்துட்டீங்களா? இல்ல ராம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாம்பு எங்க கூட்டுக்கு வந்துச்சு. என்ன? நான் அவ்வளவு தூரம் சொல்லியுமா பாம்பு உங்க கூட்டுக்கு வந்துச்சு? இல்ல ஜானு, பாம்பு இனி முட்டைகளை சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லதான் வந்துச்சு. அதுக்கு காரணம் நீதானும் சொல்லுச்சு. நாங்க எங்க குழந்தைகளை தான் காப்பாத்திருக்கோம். ஆனா நீ எல்லாரோட குழந்தைகளையும் காப்பாத்திருக்க ஜானு. உனக்கு ரொம்ப நன்றி. ஜானு, இப்பவே என் கூட என் கூட்டுக்கு வா. எதுக்கு? நீ வா, நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மீரா ஜானுவ தன் கூட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. ஜானு, இந்த முட்டைய நீயே வச்சுக்கோ. இனி இது உனக்கு தான் சொந்தம். இல்ல மீரா, இத நீயே வச்சுக்கோ. பாருமா ஜானு, இத வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோ. இனி இதுதான் உன்னோட குழந்தை. இனி உன்னை குழந்தை இல்லாதவன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நன்றிமா. என்னோட பல நாள் ஏக்கத்தை நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ராமும் ஜானுவும் தங்களுக்கு குழந்தை கிடைச்சத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எப்பவும் மத்தவங்க கிட்ட இருக்க குறைய பார்க்காதீங்க. அவங்க நல்ல மனச மட்டும் பாருங்க.